அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பொது பலன் மட்டுமே, சுய ஜாதகத்திற்கான பலன் அல்ல. இப்போ இந்த கடகம் ராசிக்கு அஷ்டமத்துல சனி பகவான், 7ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல சனி இருந்து வக்ரம் பெற்று இருக்கு. இந்த சனி வக்ரம் பெற்று இருக்கு. அது ஒரு வகையில சில பேருக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும், சில பேருக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். யாருக்கெல்லாம் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்று இருக்கோ அவர்களுக்கு ஒரு சரியில்லாத இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அல்லது அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷனா இருக்கு, அல்லது வேலையை விட்டுட்டீங்க, புதிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவானை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்துல செவ்வாயோடு இருக்கிறார். இந்த கடகம் ராசிக்கு 2 யோக கிரகங்கள் குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொண்டு 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்துல இருக்கிறது நன்மை. அதாவது யோக கிரகங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கும் போது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமா தான் இருக்கும். இந்த மாதம் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கடந்த 2 ஆண்டுகள்ல வாழாத நாட்கள் தான் அதிகம். என்னதான் நம்ம வாழ்ந்திருந்தா கூட பட் பிரசன்ட்ல நாம் இருந்திருப்போம், ஆனா பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டிருப்போம், அல்லது குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, கருத்து வேறுபாடுகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறது, ஆளுக்கு ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறது, ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. மேலும் நண்பர்களை அல்லது புதிய நண்பர்கள் உறவுகளை நம்பி பண நஷ்டமோ ஏமாற்றங்களையோ சந்தித்திருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த அஷ்டமத்து சனி காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வாழாத நாட்கள் மாறாதோ என்ற எண்ணங்கள்லாம் வரும். இந்த கடினமான காலகட்டம் எல்லாம் தீராதோ, இந்த வேதனைகள் மறையாதோ என்ற எண்ணங்கள் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்கு, கவலைப்பட தேவையில்லை. குறிப்பா குருவும் செவ்வாயும் உங்களை சேவ் பண்ணும், காப்பாத்தும். அதனால பினான்சியலி ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில எதிர்பார்த்த தொகை உங்க கைக்கு வரும். மற்றவங்க கிட்ட கொடுத்த பணம் ஏதோ ஒரு வகையில உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையை இழந்து விட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இருக்கு. அதை நீங்க தாராளமா செய்யலாம். அதே போல ராசியிலேயே சூரியன் இருக்கிறதுனால கோபம், டென்ஷன், மன அழுத்தங்கள் எல்லாமே இருக்கும். வார்த்தைகள்ல கவனம் செலுத்திங்க. ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, குறிப்பா வாழ்க்கை துணைவர்கிட்ட பேசுறீங்க, அல்லது நண்பருங்க கிட்ட பேசுறீங்க, அல்லது கூட்டு தொழில் செய்றீங்க, கூட்டாளிங்க கிட்ட பேசுறீங்கன்னாக்க அவசரமா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால கோபம், டென்ஷனை குறைச்சிக்கிட்டு மௌனமா இருக்கிறது கூட நன்மையை கொடுக்கும். அடுத்தது, கடந்த கால சிக்கல்கள் பெரிய அளவுக்கு எல்லா வகையிலுமே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது உறவுகளால நிறைய மன வருத்தம், சில பேருக்குள்ள கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சில பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாயிருப்பீங்க. உடல்நல பாதிப்பு சில பேருக்கு இடமாற்றம், பண நஷ்டம், வேலையில இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் ஏறத்தால இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் குறைந்து விட்டது அப்படின்றதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சனி பகவான் 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ சதயம் நட்சத்திரத்தை விட்டு ஏறத்தால ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதியிலிருந்தே பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. இந்த மாசமும் பூரட்டாதியில தான் இருக்கிறாரு. அதனால பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. கடந்த கால இந்த இழப்புகளும் ஏமாற்றங்களுக்கும் இப்ப ஏதோ ஒரு வகையில வடிகால் மாதிரி ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும். சில முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்களும் தடைகளும் நீங்கும். குறிப்பா மேரேஜ் ஆகல, மேரேஜுக்காக வரன் தேடிட்டு இருக்கிறீங்க, அல்லது மறுமணத்திற்காக வரன் தேடுறீங்கன்னா வரன் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆடி மாசமாவே இருந்தா கூட முதல் பகுதியிலும் சரி, 2வது பகுதியில் இன்னுமே சிறப்பா இருக்கு. ராசிக்கு 2க்குரியவன் 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானாதிபதி சூரியன் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து 2ஆம் பாவத்து அதிபதி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். மேலும் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கு. அதுல புதன் வக்ரம் பெற்று ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரல இருக்கும். இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உங்களை தேடி வரும். அதே போல இந்த சுக்கிரன் 2ஆம் பாவகத்துல 11க்குரியவன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருமானம் கூடுதலாக இருக்கும். ஆசிரியர் தொழில், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ரியல் எஸ்டேட் இதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை கூடுதலாக கொடுக்கும். அதே போல இந்த 11ஆம் பாவகத்துல குருவும்
செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது குரு மங்கள யோகம். அதனால வீடு, சொத்து, நிலம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வாங்கலான்ற எண்ணம் இருக்குன்னா அது கொஞ்சம் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தோட பிற்பகுதியில அது உங்களுக்கு ஏற்படும். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு சில பேருக்கு ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனாலும் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது சனியோட பார்வையில் இருக்கும். அதனால தந்தையின் உறவுகளால சில மனக்கசப்புகள் வரலாம், அல்லது தந்தைக்கே கூட சில பாதிப்புகள், உடல்நல பாதிப்பு வரலாம். தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திங்க. மேலும் பாத்தீங்கன்னாக்க தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது தந்தை வழி உறவுகளால பாதிப்புன்றதுனால பூர்வீக சொத்து போன்ற விஷயங்கள்ல இப்போ ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் நீங்க எதிர்பார்த்த விஷயம், குறிப்பா உறவுகளோட நீங்க கவனமா இருக்கணும். அது கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சக ஊழியர்கள், சக தோழர்களாக இருந்தாலும் அவர்களோடு மனஸ்தாபங்கள்லாம் போகும். உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அல்லது பேசக்கூடிய பேச்சு மற்றவர்களுக்கு தவறாக தெரியும். அதனால கவனமாக பேசணும், கவனமாக செயல்படுறது நல்லது. குறிப்பா விரும்பியவர்கள் சில பேர் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்களாக இருக்கீங்கன்னா கூட கல்வியில கொஞ்சம் மந்தத்தன்மை, சரியாக படிக்காத தன்மை, அல்லது சக மாணவர்களால டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதே போல வம்பு வழக்கெல்லாம் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால குடும்ப வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். வெளியிலேயே நிறைய ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் டைம், அதை கொஞ்சம் குறைச்சிட்டு குடும்ப வாழ்க்கையிலையும் டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமண வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள், சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் வேலை தொழில் ரீதியாக சில பேர் மாற்றங்களை சந்திப்பீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட பொருளாதார ரீதியா ஒன்றும் பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க. ஆனா உறவுகளால மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவீங்க, அல்லது நண்பர்களால அல்லது பழகியவர்களால விரும்பியவர்கள் விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது விலகி சென்றிருப்பார்கள். அதனால ஒரு மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படும். இந்த விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல நாள் வரும், உங்களுக்கான ஒரு நல்ல நாள் வரும்போது விலகியவர்கள் விரும்பி உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. போனவர்கள் போகட்டும், வந்தவர்கள் வரட்டும் என்று அந்த இறைவன் மேல அனைத்து பாரத்தையும் போட்டுட்டு நீங்க இருந்தீங்கன்னாக்க வாழ்க்கை வசந்தமாகும். எதன் மேலும் பெரிய அளவுக்கு பற்று வைக்காம பற்றற்ற நிலையில் இருக்கும்போது எல்லாமே நம்மளை தேடி வரும். பற்று எதன் மேல வைக்கிறோமோ அந்த பற்று வைக்கக்கூடிய அந்த பொருளோ அல்லது உறவுகளோ நம்மளை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம் வரும், வாக்குவாதங்கள் வரும். சனி பார்வையில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும். அதே போல சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருக்கும்போது உங்களுடைய தோற்றப்பொழிவில் புதிய மாறுதல்களை ஏற்படுத்துவீங்க. ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். தோற்றப்பொழிவை பொறுத்தவரையிலும் இப்போ மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை மாத்திக்குவீங்க, அல்லது சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாலினர் விரும்பும் நபராக இருப்பீங்க. எதிர்பாலினுடைய உறவுகளோ அல்லது அப்ரோச்சஸோ கூட இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 5ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கிறதுனால வேலையில இருப்பவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கூடுதல் வருமானம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது வர்ற வருமானத்தை விட எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட. அதே போல அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க இந்த நேரத்துல அலைச்சல்கள், பயணங்கள் இருந்தாலும் ஆதாயங்கள் பெரிதாக உங்களுக்கு இருக்கும். அதனால அழகாக நீங்க சமாளிப்பீங்க, நிலைமைய நல்லாவே சமாளிப்பீங்க. பிள்ளைகளால சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க வரன் அமையக்கூடிய வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும்னு போராடிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சி அதனால மகிழ்ச்சி குடும்பத்தில் ஏற்படும். பிள்ளைகளால மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் 2ஆம் பாவகத்துல இந்த புதன் வக்கரம், இந்த சனியும் 8ஆம் இடத்துல இருந்து வக்கரம். இந்த 2 வக்கர கிரகங்கள் பார்வை என்பது நெகட்டிவ். அதாவது கையில வர்ற பணத்தை விட கூடுதலாக விரயமாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கடன் படக்கூடிய சூழ்நிலையும் சில பேர்களா ஏற்படும். எல்லாருக்கும் இல்ல, சில பேர் கடன் பட்டு கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளா வரும்.
புதனும் சனியும் பாத்துக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். மேலும் வக்கர கிரகம் சனியும் இங்கேயும் வக்கரமாகும் போது ஹெல்த்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வரும். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா கூட பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லை, பெரிய அளவுக்கு நோய் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா 50 வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உணவு விஷயத்துல கவனம் செலுத்திங்க, உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். புதியவர்கள் நம்பி நீங்க ஏதாவது ஒண்ணு இறங்கி அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லது புதியவங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா உங்களுக்கு எதிரான வார்த்தைகளாக அது வெளிப்படும். அதனால புதியவர்களை நம்பி கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறதும் தப்பு, இந்த நேரத்துல பாதிப்பை கொடுக்கும். புதியவர்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்துல தவிர்க்கணும். அல்லது புதியவர்களை நம்பி நீங்க எதையாவது ஒண்ணு பர்சனல சொல்றீங்கன்னா அதுலயும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிரான விமர்சனங்களை ஏற்படுத்தும். அதுல கவனமாக இருந்துங்க. இந்த ராகு பகவான் 9ஆம் பாவகத்திலையும் கேது 3ஆம் பாவகத்திலையும் இருக்கும். இந்த ராகு 9ல் இருக்கிறதுனால சில பேருக்குலாம் தொலைதூர பயணங்கள்லாம் சாத்தியமாகும். கொஞ்சம் அலைச்சலா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். சிறு தூர பயணங்கள் நிறைய செய்வீங்க. அதனால ஆதாயங்களும் ஒரு பக்கம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அல்லது பூர்வீக சொத்துக்கள்ல சில வில்லங்கங்கள், சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அதுல கொஞ்சம் முடிவெடுக்காம கொஞ்சம் தாமதப்படுத்துங்க. அதே போல வீடு, சொத்து, மனை வாங்குற இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். வீடு அல்லது வாகனத்தில் செலவுகள், வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனம் பழுது நீக்கிறது, அல்லது சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள், அதை விற்கிறதுனால ஆதாயங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பாசிட்டிவ் தான். ஆனா பூர்வீக சொத்துல மட்டும் பிரச்சனைகள், வில்லங்கங்கள் ஏற்படும். அல்லது பூர்வீக சொந்தங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் சாத்தியப்படும். வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கூட ஒரு தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய எண்ணங்கள் வரும். தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மண்மனை, விவசாயம், ரியல் எஸ்டேட்டு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். கூடுதல் வருமானமே வரும். மருத்துவத்துறை, உணவுத்துறை போன்ற துறைகளில், வாக்கால் பிழைக்கும் தொழில், மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகும். சில பேருக்கு வேலை இழந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல ஐடி, கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கு நல்லாவே இருப்பீங்க. ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்குலாம் ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், பேங்கிங், பினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்துல தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மற்றபடி இந்த மாதம் எதையும் தாங்கும், இதயத்தை உங்களுக்கு கொடுக்கும். வாழாத நாட்கள் மாறக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருக்கு. அதனால சிறப்பான மாதம் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. மாரியம்மன், உங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மாரியம்மன் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க செய்யுங்க. துர்க்கைக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில விளக்கேத்தி வைங்க. எலுமிச்சம்பழத்துல பிழிஞ்சிட்டு அதுல திருப்பி 2 விளக்கு ஏத்தி துர்க்கை அம்பாளுக்கு வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.